ஜனனி வயித்துல வளர்ற குழந்தை இந்த வீட்டு ஆம்பளைங்களுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு ஜோசியர் சொல்றாரு. அதை கேட்டு ஆதி குணசேகரன், கதிர் எல்லாரும் இல்லை இல்லை, இந்த குழந்தை வேணாம், இது இல்லைன்னா இன்னொன்று கூட தான் பார்த்துக்கலாம், ஆனால் நம்மளுக்கு ஆபத்துன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை கேட்ட சக்திக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன இது முட்டாள்தனமாக இருக்குது, இதையெல்லாம் நம்பிக்கிட்டு நீங்கள் வேணா இருக்கலாம், என்னாலலாம் இதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சக்தி. ஏம்பா, நீ நம்பாம போ, எங்களுக்கு ஆபத்துன்னு சொல்கிறாங்க, அப்படி இருக்கும்போது நாங்கள் இதை செய்ய தான் செய்யணும், இதை ஜனனி கூட்டின்னு போங்க இவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆதி. ஏய், யாராவது இவன் மேலே கையை வச்சுங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சக்தி சண்டைக்கு நிற்கிறாரு. இதை பாருங்க, நாங்கள் இந்த வீட்டை விட்டே வெளியே போகிறோன்னு நாங்கள் எப்போவோ சொல்லிட்டோம், அப்படி இருக்கும்போது என் குழந்தையால் உங்களுக்கு என்ன ஆபத்து வந்துட போகுது? இதை பாருங்க, இந்த ஜோஷியத்தெல்லாம் நம்பி என்னை முட்டாள்தனமாக யோசிக்க வைக்காதீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்புகிற சக்தி அதெல்லாம் மலையேறி போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இதை பாரு சக்தி, இவங்க விட்டால் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, இவங்க இந்த வீட்டிலே இருக்க சொன்னதுனால தான் நம்ம 2 நாளைக்கு இருக்கலாம்னு சொல்லி நினச்சோம், ஆனால் இவங்க நடந்துக்கிறத பார்த்தா ஒரு நிமிஷம் கூட இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வா நம்ம இப்போவே கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. சார், இந்த ஜாதகம் ஜோஷியம் இதெல்லாம் நான் கூட நம்புறது கிடையாது, இதுக்காகலாம் இந்த மாதிரி எல்லாம் முடிவெடுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க ராவணன். ஏன் தம்பி, நீங்கள் நம்பாமல் இருக்கலாம், ஆனால் நாங்கள் நம்புகிறோமே. இதை பாருங்க, ஒரு வீட்டுக்கு ஒரு வாரிசு வருதுன்னா அது அந்த வீட்டில் வளர்ச்சியை கொடுக்கணும், இப்படி ஜோசியக்காரன் இப்படி சொல்கிறான்னா அவன் கரெக்டாக கணிச்சு தான் சொல்லுவாங்க, அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைய இதுக்கப்புறம் வளர விடக்கூடாது, அது நம்மளுக்கு ஆபத்தாயிடும் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க ஆதி குணசேகரன். சார், கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராவணன். ஏய், என்ன பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறியா? இதெல்லாம் உன்னுடைய ஏற்பாடு தான், நீ நடத்துகிற நாடகத்தை எல்லாரும் நம்பலாம், ஆனால் நான் நம்ப தயாராக இல்லை, என்னடா டபுள் கேம் ஆடுறியா அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. ஏய், என்ன அவரை வாடா போடான்னு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க ஆதி. ஆமாம், அப்படி தான் பேசுவேன், எவ்வளோ கொழுப்பு இருந்தால் என் குழந்தை பக்கம் திரும்பியிருப்பான். இதை பாருங்க, இவன் நாடகத்தில் எல்லாரும் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அது என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு புரிய வரும், அப்போ இவனை நீங்களே அடித்து துரத்துவீங்க, அது வரைக்கும் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்க முடியாது, நாங்கள் இப்போவே வீட்டை விட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. எங்கடி போகிற, நில்லுடி அப்படின்னு முடிய பிடிச்சி இழுக்கிறாரு கதிர். ஏய், விடுடா அவளை அப்படின்னு விசாலாட்சி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஈஸ்வரி, நந்தினி, ரேணுகா எல்லாருமே கோவப்படுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் மேலே கையை வைப்பீங்க, விடுங்க கையை விடுங்க, அவள் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது, இங்கே நீங்கள் முட்டாள்தனமாக பண்ணுறதெல்லாம் அவள் பொறுப்பாக முடியாது, விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நந்தினி. ரேணுகாவும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஈஸ்வரிக்கு கோவம் வருது. இந்த ஜாதகம் ஜோஷம் இதெல்லாம் ஓரளவுக்கு தான் நம்பணும், தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, எல்லாம் கடவுள் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. என்னம்மா, கடவுள் தான் இவரை தெய்வம் மாதிரி அமைச்சு வச்சுருக்காங்க, இவர் சொல்கிற வாக்கை நம்ம வேத வாக்காக எடுத்துக்கிட்டு நம்ம செயல்பட வேண்டியது தானே, என்ன இந்த குழந்தை போனால் இன்னொரு குழந்தை வராதா? இதை பாரு ஈஸ்வரி, இவங்களுக்கு நீ எல்லாம் சப்போர்ட் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு ஆதி குணசேகரன். ஏம்மா, ஏய், இப்போ நீயே போய் காரில் உட்காரியா இல்லை இழுத்துட்டு போட்டா அப்படின்னு கேட்குறாரு ஆதி குணசேகரன். இவகிட்ட என்னென்ன பேச்சு அப்படின்னு சொல்லி கதிர் பிடிச்சி இழுக்கிறாரு. விடுடா, அவ கையை விடுடா அப்படின்னு சொல்லி சக்தி அடிக்க போகிறாரு. ஏய், என்னடா கூட பிறந்தவனே அடிக்க போகிற அப்படின்னு ஆதி கேட்குறாரு. அப்படி தான் அடிக்க போவேன், காட்டு மிராண்டித்தனமாக நடந்துக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஆதி குணசேகரன் மேலே கையை ஓங்குறாரு. அட்ரா அடி அடி, உனக்கு இம்புட்டும் பார்த்து பார்த்து செஞ்சல்ல, அடிடா நல்லா அடி. ஏண்டா, இன்னும் பிறக்காத அந்த குழந்தை பெருசு, நான் உனக்கு பெருசு இல்லையா? என் மேலேயே கையை ஓங்குற அளவுக்கு ஆயிட்டியா? நான் தான் அப்பா மாதிரின்னு சொல்லிக்கிட்டு திருவேன், இப்போ என்னடானா கையை ஓங்குற அளவுக்கு ஆயிடுச்சா? அவ்வளோ பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுட்டாளா உன்னை இவ அப்படின்னு சொல்கிறாங்க ஆதி. நல்லா அடிச்சுக்கிட்டு சாகுங்கடா, இதை பார்க்கறதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு கிடந்தேன், இது மாதிரியே தான் உங்கள் வீட்டில் தினம் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கணும், அதை நான் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும், அதுக்கு தாண்டா இந்த வீட்டுக்கு தினம் வரேன், வந்து நல்லா ஏற்றி விடுறேன் எல்லாரையும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு ராவணன். ஏம்மா, இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கியே, உனக்கு ஏதாவது இருக்கா? ஏம்மா, இவன் என்னை அடிக்க வரான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கேன் அப்படின்றாங்க விஷாலாட்சியை பார்த்து ஆதி. ஆமாண்டா, சும்மா தான் இருப்பேன், ஏன்னா நீ பண்ணுறது அந்த மாதிரி ஒரு அராஜகம். ஏண்டா, இன்னும் இந்த பூமியே பார்க்காத குழந்தைய கருவுலையே அழிக்கலான்னு பேசிக்கிட்டு இருக்கியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஒரு அரக்கம் கூட இப்படி யோசிக்க மாட்டான், ஏண்டா உன் புத்தி ஏண்டா இப்படி போகுது அப்படின்னு சொல்லி அழறாங்க விசாலாட்சி.
இவங்கெல்லாம் மனுஷனே இல்லைம்மா, இவங்கக்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை. ஏன்னா உன் பொண்ணை காப்பாற்றுறதுக்காக நீ எம்புட்டு பாடுபட்ட, அதே மாதிரி தானே என் குழந்தைய காப்பாற்றுறதுக்காக நானும் பாடுபடுவேன். உன் குழந்தை பிறந்து வளர்ந்ததுனால பாசம் இருக்குது, என் குழந்தை பிறக்காததுனால எனக்கு பாசமே இருக்கக்கூடாதா? உன் பொண்ணை காப்பாற்றுறதுக்காக நான் எம்புட்டு காடு மேடெல்லாம் சுற்றி வந்தேன் தெரியுமா? என்னை விடு. அந்த ஜனனி அவளுக்கு என்ன அவசியம் இருக்குது? வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு எவ்வளோ சுற்றி வந்தா தெரியுமா? அதையெல்லாம் மறந்துட்டு இப்போ எங்கள் குழந்தையே அழிக்க பார்க்குறியே, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாரும் சும்மா இருக்கீங்களே, நீங்களாம் மனுஷங்களா? சீ அப்படின்னு சொல்கிறாரு சக்தி. அக்கா, இவ்வளோ நாள் உங்கள் மேலே எந்த கோபமும் எனக்கு இல்லை, வருத்தம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இவங்க இவ்வளோ பண்ணுறத பார்த்துட்டு நீங்கள் அமைதியாக நிற்கிறீங்க பார்த்தீங்களா? அப்போ எனக்கு எவ்வளோ கோவம் வருது தெரியுமா? ஏங்கா, ஒரு பொண்ணாக இருந்து என்னுடைய நிலைமையை நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டிங்களா? இதை பாருங்கள், இவங்க சொல்கிறது கனவுலேயும் நடக்காது. ஆனாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வரல பார்த்தீங்களா? அது எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. அப்போ தர்ஷினி வெளியே வராங்க. என்னப்பா, என்ன நடக்குதுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, நீ போய் ரெஸ்ட் எடு போ அப்படின்னு சொல்கிறாரு ஆதி. இங்கே பாரு தர்ஷினி, என் குழந்தைய கொல்லணுமா, அதுக்காக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. என்னப்பா இதெல்லாம்? ஏன்பா என்னை காப்பாற்றுறதுக்கு சித்தி எவ்வளோ பாடுபட்டாங்க, இப்போ அவங்க குழந்தைய அழிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆத்திரத்தில் எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க தர்ஷினி. ஏய், நீ இப்போ என்ன சொன்ன? ஜனனி சித்தி உன்னை காப்பாற்ற வந்தாங்களா? சொல்லு சொல்லு தர்ஷினி, சொல்லு, இதை தானே சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க சக்தி. அது வந்து அப்படின்னு இழுக்கிறாங்க தர்ஷினி. பாத்தீங்களா, இந்த வேகத்துலேயும் கோபத்துலேயும் இவளுக்கு வந்த வார்த்தையை பார்த்தீங்களா? இதுதான் உண்மையான வார்த்தை. இவ்வளோ நாள் இவ சொன்னதெல்லாம் பொய். ஏன் ஏன் இத்தனை நாள் பொய் சொன்ன? சொல்லு தர்ஷினி, சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சக்தி. இல்லை சித்தப்பா, அது வந்து அப்படின்னு மென்று மிழுங்குறாங்க தர்ஷினி. சொல்லு, யாருக்கும் பயப்படாத சொல்லு அப்படின்னு சொல்லி ஜனனி கேட்குறாங்க. அப்போ ராவணனை பார்க்குறாங்க. ராவணன் தர்ஷினியை முறைச்சிக்கிட்டு இருக்காரு. வேணாம், சொல்லாதன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த பாரு தர்ஷினி, யாருக்கும் பயப்படாத, உனக்கும் எதுவும் ஆகாது, எனக்கும் எதுவும் ஆகாது, இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன், சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. தர்ஷினி ராவணனை கையை காட்டுறாங்க. இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், இவன் தான் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு என்னை மிரட்டினான். ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் என்னை மிரட்ட வச்சான். இவங்கிட்ட மாட்டினா உன் குடும்பம் சின்ன பின்னமாயிடும். நீ சொல்ல போகிற ஒரே பொய்யினால தான் உன் குடும்பம் பாதுகாப்பாக இருக்க போகுது, அதை மட்டும் சொல்லிடு அப்படின்னு சொல்லி டாக்டர் எனக்கு சொன்னார். அதனால தான் இவன் பேச்சை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஜனனி சித்தி மேலே எல்லா பழியும் போட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் அப்படின்னு கீழே விழுந்து அழறாங்க. ஏய் தர்ஷினி, என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஜனனி போய் தூக்குறாங்க. ஈஸ்வரி, நந்தினி, ரேணுகா எல்லாரும் ஓடி வந்து தூக்குறாங்க. வா ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏண்டா ராஸ்கல், இவ்வளோ நாளாக எங்கள் கூடவே இருந்துட்டு எங்களுக்கே குழி பறிக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லி ஆதி குணசேகரன் திட்டுறாரு. இதை பார்த்த உடனே கதருக்கு ஞானத்துக்கு கோவம் வருது. ராவணனை போட்டு அடிக்க போகிறாங்க. ஏப்பா, ஏய் விடுங்கப்பா, போலீஸ்க்கு கால் பண்ணுங்கப்பா, தர்ஷினி சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டா டேய், தம்பின்னு உன்னை வாய் நிறைய கூப்பிட்டுட்டு இருந்தேனே, இதெல்லாம் இதுக்காக தானா? ஏண்டா, எதுக்காக என் பொண்ணை கடத்திட்டு போனேன் சொல்லு, நீ யாரு, எதுக்காக எங்களுக்கு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அடிக்கிறாரு.